அஸ்ஸலாமு வெல்கம் பேக் டு மை சேனல். நாம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான எக் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியா இருக்கும். கிரேவி செய்யறதுக்கு ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து பட்டை, அதோட 2 வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதோட 3 தக்காளியை அரைச்சு சேர்த்துருக்கேன். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளியை நல்லா வதக்கியாச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கணும். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். கிரேவி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை நான் வேக வச்சு இந்த மாதிரி கீரல் போட்டு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. ஃபைனலாக கசூரி மேத்தி சேர்த்து சர்வ் பண்ணிட வேண்டியது தான். சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.